கொண்டு தொடர்ந்து கருத்துரை வழங்குமாறு இளம் கவிஞர் மாதவி உமாசுத சர்மா அவர்களை அன்போடு அழைத்து வைக்கிறேன். திருப்பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்றார்கள். அதுபோல இல்லாமல் இளங்கவிஞர்களுக்கும் சம வாய்ப்பு வந்து வழங்கணும் என்று சொல்லி தேசிய கலை இலக்கிய பேரவை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் வந்து சந்தர்ப்பங்கள் அமையும் போது அதை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கவிதை புத்தகத்தை எடுத்த உடனேயே இந்த கவிதை புத்தகம் என்னத்தை சொல்லுது என்றதுக்கு முன்னால இந்த கவிதை புத்தகத்தின் அட்ட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த கவிதை புத்தகத்துல பாடு பொருள் வந்து விளங்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நான் அப்படிதான் விளங்கி கொண்டேன். இதுல வந்து வர்ணம் வந்து கூடுதலா ஒரு பச்சை கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு மலையகத்தை வந்து பெரும்பாலும் பாடு பொருளா வந்து நினைச்சிருக்கிறதாலேயோ தெரியல, ஒரு குறியீடா வந்து சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு வண்ணத்து பூச்சி வந்து பறக்கிறதுக்கு ஆர்வமா துடிச்சு கொண்டிருக்குது. ஆனா அதுல சிறகுகள் வந்து ஒரு உடைப்பட்ட மாதிரியோ இல்ல ஒரு விடுபட்ட மாதிரியோ அந்த சிறகுகள் வந்து இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கவிதைகளோட பாடு பொருளும் சரி, கவிதைகள் பேசுற அந்த. அடுத்து இந்த முதலாவது கவிதை எனக்கு மிகவும் பிடிச்ச கவிதையா இருந்தது. எதுவாக இருக்கிறது கவிதை என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். உண்மையில கவிதையை தான் எல்லா முதல்நிலை பள்ளியில வந்து கவிதையை தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் கவிதைக்கு வந்து சொற்கள் வந்து குறைவான இதுல இருக்கலாம், குறைவான எண்ணிக்கையில இருக்கலாம். ஆனா அது இந்த செறிவு வந்து கனதியா இருக்கும். அது எழுத எல்லாருக்கும் ஒரு கனதியான தன்மை வந்து கூடிக்கொண்டு போகும். ஆரம்பணியில இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாரும் கூடுதலாக கவிதையை வந்து ஒரு கட்டற்ற ஒரு சுதந்திரம் இருக்கும். அந்த கவிதை எந்த ஒரு கால நிலைக்கும் ஒரு எடுத்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கு கவிதைகள் வந்து. அதுலேயே எதுவாக இருக்கிறது இந்த கவிதையில வந்து ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்கு. கலைப்பத்திற்கும் தேநீராக, ஓய்வு நேரத்தின் நண்பனாக, இயந்திர வாழ்க்கையின் ஆசுவாசமாக, இலக்கிய மகுடத்தின் மாணிக்கமாக இருக்கிறது கவிதை. இதுல வந்து ஒரு அழகியலையும் குறிப்பிட்டிருக்கு. கலைப்பத்திற்கோ தேநீராகவோ ஓய்வு நேரத்தின் நண்பனாகவோ, ஒரு இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு மனதை ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கான ஒரு ஊடகமாகவோ கவிதை இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி கொஞ்சம் அழகியலை கலந்து கொண்டு வந்துட்டு கடைசியில ஒரு சொல்லியிருக்கு. ஸ்பார்டகஸின் வாளாக, புரோமியத்தின் துணிவாக, பாரதியின் மீசையாக, பகத்சிங்கின் வீரமாக இருப்பதுமே கனதியான கவிதை. கவிதை இன்னொரு கவிதை வாழ்தல் என்று. வாழ்தல் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வாழ்க்கை வந்து அதுல எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு 4 வரி ஒரு குறும்பா மாதிரி ஒரு கவிதையா முடிச்சிருக்கு. கடக்க முடியாத தூரம் வாழ்க்கை, கடந்து செல்வதின் பிரயத்தனம் வாழ்க்கை. இதை ஒரு தடவை படிக்கும் போது எனக்கு உண்மையில எதுவுமே ஒரு ஒரு மனிதர்களை பற்றின ஒரு தத்துவ ஒரு கவிதை உண்டு. இன்னும் நடந்து முடியாத பிணங்கள் வந்து சந்தோஷத்தை வந்து அனுபவிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த ஒரு வாசிக்க அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் எல்லாருமே ஒரு அடுத்து போக போற ஒரு அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு தத்துவார்த்த சிந்தனையா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் கூட. கடக்க முடியாத தூரம் வாழ்க்கை, கடந்து செல்வதன் பிரயத்தனம் வாழ்தல். ஒரு கடக்க முடியாத வாழ்க்கையை நாங்க எப்படி கொண்டு போறோம்ன்றதுலதான் இந்த வாழ்க்கை அடர்ந்து இருக்குன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. நிலப்பரப்பை வந்து மையப்படுத்தின ஒரு கவிதையா அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் கூட இந்த மரங்களோட எல்லாரும் சொல்லி நம்புறேன். இங்க வந்தவங்கயுமே எல்லாரும் அவதானிச்சிருப்பீங்க. எங்களுடைய வீடுகள் எல்லாம் 4 சீமெண்ட் சிவங்களால மூடப்பட்டு காட்டி இருக்கும். வானத்தை பாக்குறதே ஒரு அருமையான விஷயமா இருக்கும். ஆனா இங்க வந்து இருந்தோடையுமே ஒரு மன அமைதியை தரலாம், நிமிந்து பார்க்க முடியும், வானத்தை எட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து உன் நிழல், உன் கனி, உன் பூக்கள். அதாவது மனிதனுக்குரிய மலைத்துளியை வந்து மரமே எடுத்துக்கொள்ளட்டும், மனிதனுக்கு தேவைப்படுறதெல்லாம் மரங்களுடைய பயன்கள் தான் சொல்லி சொல்லப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெருமரம் 2 என்ற பாடல்ல 1000 பறவைகளின் நிழல்களை தின்று கொடுத்திருக்கிறது ஒரு மரத்தின் நிழல். இதுவும் அப்படித்தான். இது ஒரு 4 வரி பாடல், ஒரு 4 வரி பாடல்களாகவும் கவிதைகளாகவும் படிச்சிருக்கேன். இந்த கவிதைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு தடவை வாசிக்கும் போது எதுவுமே இல்லாத சாதாரண கவிதைகள் மாதிரி தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெருத்த வாழ்வியம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று பாடியிருக்கு. அவர்கள் தோட்டக்காட்டான் என்று சொன்ன போது அவன்தான் கவ்வாத்து செய்த தேயிலை செடியின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறான்.
தன் தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து முகத்தை துடைத்துக் கொண்ட ஒருவன் தான் வெட்டிய ஒரு புலியின் ஆழ அகலங்களை ஆராய்ந்து கொண்டிருக்க சொன்னபோது அந்த சிறுமி சுமக்க முடியாத புத்தக பையை சுமந்தபடி ஒடிசலான மலைப்பாதையில் தன் பள்ளியை நோக்கி செல்கிறார். அவள் உதிக்கிறது இளஞ்சூரியன். இதுல ஒரு குறியீட்டு கவிதையாவோ ஒரு படிமநில கவிதையாவோ இதை கருதலாம். தோட்டக்காட்டு மக்களோட வாழ்வியல எப்படி முன்னேற்றலாம்ன்றதுக்கு கல்வி ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமா இருக்கும் என்று சொல்றத இந்த கடைசி வரிகள்ல சொல்லி இருக்கு. அவள் தலைக்கு மேலாக உதிக்கிறது இளஞ்சூரியன் சார்ந்ததாகவோ தன்னிலை சார்ந்த ஒரு கவிதைகளாகவோ எழுதி கொண்டிருக்கு. மிச்சம் வையுங்கள், என்னை முழுவதும் பரவி விடாதீர்கள், கொஞ்சம் மிச்சம் வையுங்கள், எனக்கு நான் தேவைப்படுகின்றேன். இந்த கவிதையும் அப்படித்தான். தனக்கு தன்னுடைய ஒரு கல்விறக்கமே தேவைப்படுது சில நேரங்கள்ல சொல்லி விழிக்கிற மாதிரி ஒரு கவிதையா அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்தையும் அரசாட்சியையும் ஒப்பிட்டு ஒரு கவிதையோட அரசியல் கவிதையா கொடுத்திருக்கு. அரசர் கடும் கோபத்தில் இருக்கிறார். அவருக்கு தரப்பட்ட முந்திரி பருப்புகளில் ஒரு முந்திரி பருப்பு சொத்தையாக இருந்திருக்கும் சிறைகளில் 25 நாட்களாய் அரசியல் கைதிகள் உணவு தவிர்ப்பில் ஈடுபடுகிறார்கள். விடுதலைக்காய் போராடுகிறார்கள். அரசர் தன் தட்டில் இன்னும் சொத்தை முந்திரி பருப்புகளை தேடுவதில் பிறத்தின் வெக்கை பரவியிருக்கும் வீதிகளில் பெற்றோர், பிள்ளைகள், துணைவர்கள், சகோதரர்கள் பதாதைகளை ஏந்தியபடி போராடுகிறார்கள். ஏனோ அரசர்களின் காதுகளுக்கு வாதிகளின் பாடல் கேட்பதே இல்லை. இது தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த சமகால அரசியலை பற்றி பேசுவதா இருக்குது. உலகம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் என்று சொல்லி கூறியிருக்க. பொதுவாக வெளிநாடுகள்ல குழந்தைகளுடைய மன வளர்ச்சிக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா எங்களுடைய நாடுகள்ல குழந்தைகளுக்கான புத்தகங்கள் உண்மையில குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி இருக்கிறோம். குழந்தைகளுக்காக எழுதப்படுற புத்தகங்கள் சேகரித்து மழைக்குரிய ஆயத்தங்களை செய்கிறேன். என்னிடம் ஒரு வானம் இருக்கிறது. காலை நேரத்து இளமஞ்சள் நிற வானத்தில் 2 பறவைகள் பறந்து திரிய ஆசைப்பட்டேன். நானே பறவையாக்கி இன்னொரு பறவையை தேடி பறக்கிறேன். நன்றி. அறிமுகப்படுத்தி விட்டார்கள். நான் தனிஜனாக்கு சொன்னேன், கவிஞர் அழைப்புதல் போடாதீர்கள், நான் ஒரு சின்னப்படியன் சொல்லி அவருக்கு கவிஞரனை அறிமுகப்படுத்தி விட்டார். உண்மையிலே நான் ஒரு கவிதா வாசகனாக ஒரு